நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய ஆலோசனை நேரம் எனது நிகழ்ச்சியின் வாயிலாய் அவனுடைய வார்த்தையை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசும்படியாக நாம் அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, என்னுடைய ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக எங்களை போஷித்து எங்களை திருப்தி ஆக்குறீங்க, எங்களை பிழைக்க வைக்கிறீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. இந்த நாளிலும் கூட என்னோடும் எங்களோடும் நீ பேசுவீராக. அடியாளை மறைத்துக்கொள்ளும் நீர் மாத்திரம் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த அவருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 124 அதிகாரம் 7 வசனம் 8 வசனம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டோடைய வசனம் சொல்கிறது பாருங்க. வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். இது சங்கீதக்காரன் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த ஒரு பெரிய ஒரு நன்மையான காரியத்துக்காக சாட்சியாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். வேடருடைய கண்ணிக்கு ஒரு குருவி எப்படி தப்பிற்றோ அதே போல் நம்முடைய ஆத்மா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம் என்று சொல்லி சாத்தான் மூலமாய் நம்முடைய ஆத்மாவை விளைவிக்க, நம்முடைய ஆத்மாவை பறித்து கொள்ள அவன் வைக்கிற அந்த கண்ணி தெரித்து விட்டது. அதுக்கு நாங்கள் தப்பிவிட்டோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த இடத்துல சாட்சியாய் சொல்கிறார். எப்படி நாங்கள் தப்பினோம் என்றால், எங்களுடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. எங்களுக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உதவி வந்தது, சகாயம் வந்தது. ஆதலால் ஒரு வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல எங்களுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் சாத்தான் வைத்த அந்த கண்ணியிலிருந்து நாங்கள் தப்பினோம் என்று சொல்லி சாட்சியாய் சொல்லுகிறார். அப்போ கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். கண்ணி என்று சொல்லும்போது ஒரு பொறி, அதாவது வேடன் என்று சொன்னால் சாத்தான் என்று சொல்லலாம். ஒரு வேடன் குருவியை பிடிப்பதற்காக கண்ணி வைக்கிறான். ஆனால் அந்த குருவி என்ன செய்து விட்டதாம்? தப்பிவிட்டது. அதுபோல் நம்முடைய ஆத்மாவை அழிப்பதற்காக சாத்தான் வைக்கிற கண்ணிகள், அழிப்பதற்காக சாத்தான் வைக்கிற சோதனைகளாகிய கண்ணிகள் தான் நம்மை பொறி போல இருந்து பிடித்து அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, இந்த கண்ணியிலிருந்து நாமும் இந்த சங்கீதக்காரன் போல தப்பி சாட்சியாக நிற்க வேண்டும். ஆண்டவராக இயேசு நம்முடைய ஆத்மா அழிந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய இரத்தத்தை அவர் நமக்காக சிந்தினார். அந்த இரத்தத்தினால தான் நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்போ மீட்கப்பட்ட பிள்ளைகளாகிய நமக்கு சாத்தான் எத்தனையோ கண்ணிகளை நம்முடைய ஆத்மாவை அழிப்பதற்காக அவன் வைக்கிறான். அவனுடைய வலையில் நாம் ஒரு நாளும் சிக்கிவிடக்கூடாது. நாம் சிக்கிவிட்டால் இந்த உலகத்தோடு கூட நம்முடைய ஆத்மாவும் அழிந்து போய்விடும். ஆனால் நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்கு, நம்முடைய மரணத்துக்கு பின்பாக ஆண்டுடைய ராஜ்யத்தில் போய் சேரணும். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு அதை தான் சொல்கிறாரு. என்னுடைய ஆத்மாவுக்கு வைக்கப்படுற கண்ணி தெரிப்புண்டு போக வேண்டும். அதற்கு நாம் தப்புவிக்கப்படணும். அதற்கு உதவி செய்ய கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அவருடைய நாமம் நமக்கு இருக்கிறது. நமக்காக அவர் சிந்தின இரத்தம் நமக்கு இருக்கிறது. ஆதலால் அவருடைய பலத்தினால், அவருடைய ஒத்தாசையினால் நம்மை அழிப்பதற்காக சாத்தான் வைக்கிற எல்லா கண்ணிகளிலிருந்தும் நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இதை கேட்குற நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ கண்ணிகளுக்கு ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மை தப்பு வச்சிருப்பார். ஆனால் இன்றைக்கி நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில் நமக்கு முன்பாய் வைக்கப்பட்ட கண்ணிகளை குறித்து நாம் அறிந்து நாம் இன்னும் எச்சரிக்கையாய் நம்மை காத்து கொள்ள போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6 அதிகாரத்தில் 10 வசனம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது,
சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ கொத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அந்த அதே அதிகாரத்தில் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் சிக்கிக்கொள்கிறாங்க. மதிகட்டிலும் அழிவிலும் தங்களை அமிழ்த்துகிற அந்த பலவிதமான இச்சைகளுக்குள்ளே சிக்கிக்கொள்கிறார்கள், விழுந்து விடுகிறார்கள். அப்போ பண ஆசை நமக்கு முன்பாய் சாத்தான் வைக்கிற ஒரு கண்ணியாக இருக்கிறது. அதில் அவர் வசனம் சொல்லுகிறது, சிலர் அதை இச்சித்தார்கள். இதற்கு முன்பாகவே சிலர் அதை இச்சித்தாங்க, விசுவாசத்தை விட்டே வழுவி போய்விட்டார்கள், அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டார்கள். அப்போ இன்னைக்கு வசனத்து மேலே ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, அடுத்த வசனம், நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடு, நீயோ தேவனுடைய பிள்ளையே இவைகளை விட்டு ஓடு. அப்போ நமக்கு முன்பாய் சாத்தான் எந்த சூழ்நிலையிலே பணத்தின் மீது ஒரு ஆசையை, பணம் சம்பாதிக்க வேண்டும், பணம் சம்பாதித்தால்தான் நாம் உயிர் வாழ முடியும், ஆனால் அதே பணத்தின் மேல் ஒரு ஆசையை, ஒரு இச்சையை, போதும் என்கிற ஒரு திருப்தியே இல்லாமல், கர்த்தரை தேடுவதற்கு கூட நாம் நேரம் இல்லாமல், நம்முடைய குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க கூட நமக்கு டைம் இல்லாமல், நம்முடைய கர்த்தரை தேடுவதற்கு அவருடைய சமூகத்தில் போய் நேரம் செலவழிப்பதற்கு கூட நமக்கு இது நேரம் இல்லாத அளவிற்கு நாம் பணம் என்று பணத்தின் மேல் ஆசை வைத்து ஓடுவோம் என்றால், கர்த்தர் சொல்கிறார், அது நம்முடைய வாழ்க்கையில் வைக்கப்படுகிற ஒரு கண்ணி. அந்த கண்ணி நம்மளை என்ன செஞ்சிருமாம், நம்மை விசுவாசத்தை விட்டே வழுவி போக செய்துவிடும். ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசமே நம்மளை விட்டு போயிடும். அது மாத்திரம் இல்லை, நிறைய வேதனைகள் அது நிமித்தம் நாம் உருவ குத்தி கொள்வோமா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பண ஆசை எந்த சூழ்நிலையிலும் எனக்குள் வந்து விடாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை இப்போ எனக்குள்ள பண ஆசை இல்லை, இருக்கிறதே எனக்கு பத்தாத அளவுக்கு தான் போய்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒருவேளை தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றி நம்முடைய கரங்களை அவர் ஆசீர்வதிக்கும் போது, நம்முடைய பொருளாதார நிலைமைகளை அவர் உயர்த்தும் போது நமக்குள்ளே என்ன வரணும், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை, மிகுந்த ஆதாயம். நமக்குள்ளே போதும் என்ற ஒரு மனம் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்னும் நான் சம்பாதிக்கணும், இன்னும் இதுக்கு சம்பாதிச்சிட்டா, இன்னும் இத்தனை வருஷத்துக்கு பிறகு இன்னும் எவ்வளோ காரியம் இருக்குது, இதுக்கெலாம் நான் இப்போயே சம்பாதிச்சிடணும், எனக்கு பலன் இருக்கும்போதே சம்பாதிச்சணும்னு சொல்லி கர்த்தருக்கு நேரம் இல்லாமல், குடும்பத்திற்கு நேரம் இல்லாமல் நாம் பணம் என்று ஓடிக்கொண்டிருந்தோமானால், கர்த்தர் சொல்லுகிறார், உன் விசுவாசத்தை விட்டு, நீ கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசத்தை விட்டு நீ வழுவி போய் விடுவாய், உன்னை அநேக வேதனை உருவ குத்திவிடுன்னு சொல்கிறார். இதுக்கு யூதாஸ் ஒரு சரியான உதாரணம் இல்லையா? யூதாஸ் கர்த்தருடைய சீஷன், ஆண்டவரோடு கூட இருந்தான், 3 வருஷ காலம் ஆண்டவரோடு வாழ்ந்தான், ஆண்டவர் செய்த எல்லா அற்புதங்களையும் பார்த்தான். ஆனால் அவன் பண ஆசை பிடித்தவனாக இருந்தான். அவன் கையில் பணப்பை இருந்துச்சு, அவன் கையில் தான் பணப்பையை கொடுத்து வச்சுருந்தார். ஒருவேளை அவன் திருடன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பணத்தின் மேல் ஆசைப்பட்டு தான் நம்முடைய ஆண்டவரை கூட 30 வெள்ளிக்காசுக்கு அவன் காட்டி கொடுத்து தன்னையே அவன் உருவ குத்தி கொண்டான். ஆண்டவர் அவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தார், அவனை எச்சரித்தார். கடைசி நேரத்தில் கூட அவன் செய்கிற குறைய ஆண்டவர் அவனுக்கு உணர்த்தி காட்டினார். ஆனாலும் அவன் மனம் திரும்பவில்லை. அந்த பண ஆசை அவனை மேற்கொண்டு விட்டது. சாத்தான் அவனுக்குள் புகுந்து விட்டான். அதனால் எந்த ஒரு காரியத்தை பணம் சம்பந்தமாக நீங்கள் எந்த காரியம் ஒரு சம்பாத்தியமாக இருக்கலாம், எதுவானாலும் சரி, நாம் அதை ஆண்டுடைய சமூகத்தில் வைத்து ஜெபித்து, நம்ம இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இது தேவனுக்கு சித்தம் தானா என்று நாம் அதிகமாக நாம் ஜாக்கிரதையோடு கூட ஜெபித்து நம்ம செயல்படணும்னு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் இந்த ஆசையை விட்டு ஓட வேண்டும். அந்த பண ஆசைன்னு சொல்லும்போது அதோடு சேர்ந்தது தான் ஆண்டவர் சொல்கிறார், பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். பொருளாசை என்று சொல்லும்போது பாருங்கள், ஆகான் அதுக்கு நல்ல உதாரணம். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் ஆகான் கர்த்தருடைய சபையை, இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை பிடிக்க போகும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். எரிகோ ஒரு சாபத்தீடான பட்டணம், அந்த பட்டணத்துலேருந்து ஒரு பொருளையும் நீங்கள் எடுக்காதீங்க, எல்லா பொருளும் சாபத்தீடானது என்று முன்கூட்டியே ஆண்டவர் எச்சரிக்கையாக சொல்லிட்டார். ஆனால் மோசையை கொண்டு கர்த்தர் அதை பேசிவிட்டார். ஆனால்
யோசுவாவை கொண்டு கர்த்தர் பேசிட்டார். ஆனால் அந்த ஜனங்கள் எரிகோ பட்டணத்தை பிடிக்கும் போது ஆகான் என்கிற ஒரு மனிதன் மாத்திரம் 7ஆம் அதிகாரம் 21 வசனத்தில் ஒரு பாபிலோனிய சால்வை, அடுத்து 200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலம், இதை நான் கண்டு அதை இச்சித்து எடுத்துக்கொண்டேன் அவனே தன் வாயினால் அறிக்கை பண்ணுறான். அப்போ அவனுக்கு அந்த பாபிலோனிய பொருட்கள் மேலே, அந்த தங்கத்தின் மேல், அந்த வெள்ளியின் மேலே, அந்த பொன் பாலத்தின் மேலே அவனுக்கு ஒரு ஆசை. அதை பார்த்த உடனே அவனுக்கு தனக்கு வேணும்னு இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், யோசுவா மூலம் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, ஒரு பொருளை என்ன செய்யாதீங்க, எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ கர்த்தர் அந்த கட்டளை இட்ட பின்பு நமக்கு அப்படி ஒரு ஆசை வரவே கூடாது. ஆனால் அந்த மனிதனுக்கு வந்ததுனால அன்றைக்கு பாருங்க, அவனும் அவனுடைய குடும்பமும் மொத்த குடும்பமும் அழிந்து போனார்கள். அவர்கள் முழுவதும் அன்னைக்கு அந்த சபையை விட்டே அறுப்புண்டு போனார்கள். பொருளாசை நம்முடைய ஆத்மாவை அழித்து விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய இருதயத்தை அடிக்கடி கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம தேவனுடைய சமூகத்தில் வந்து நின்று நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். எனக்குள்ள பண ஆசை இருக்கா, எனக்குள்ள பொருள் ஆசை இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா நாம் எவ்வளோ பக்தி உள்ளவர்களாய், எவ்வளோ பரிசுத்தமானவர்களாய், எவ்வளோ தூரம் நம்ம ஆண்டவரோடுக்குள்ளே வாழ்கிறவா இருந்தாலும் அவ்வப்பொழுது இப்படிப்பட்ட சோதனைகள் நமக்கு வரும். அந்த சோதனையில் ஒரு வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நாமும் தப்பி விட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை அது போராட்டமாக இருக்கா, ஆண்டவர் அதுக்கு தான் நம்ம அந்த ஜெபிக்கணும். ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இதை நான் செய்யவா வேண்டாமா, என்னோட கர்த்தரிடத்தில் அதை கேட்கணும். ஆண்டவரே இப்படிப்பட்ட போராட்டம் எனக்கு வருகிறது, இதில் எனக்கு ஒரு ஜெயம் தாரும், எனக்கு இதில் இந்த ஆசையில் இந்த இச்சையில் எனக்கு ஒரு ஜெயம் தாரும் என்று ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். அதான் கர்த்தர் சொல்கிறார், நம்முடைய சகாயம் ஆண்டுடைய நாமத்தில் இருக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லி நாம் கூப்பிட்டு ஜெபிக்கும் போது நம்முடைய போராட்டங்களை ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது கர்த்தர் கட்டாயம் நமக்கு அதில் ஜெயத்தை தருகிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 29:25ஆம் வசனம், மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அடுத்து நமக்கு கண்ணியை கொண்டு வருகிற ஒரு காரியம் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம மனுஷர்களுக்கு தேவையில்லாமல் நாம் பயப்படும் போது நமக்கு வர்ற சூழ்நிலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியில் அவர்களுக்கு நாம் பயந்து அந்த காரியத்துக்குள்ளே உட்பட்டு நாம் நிற்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், அது நமக்கு கண்ணியை வருவிக்கும். அப்போ அந்த பயத்தை நம்ம மேற்கொண்டுறணும். அந்த சூழ்நிலையிலே நாம் கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து கொண்டு மனிதர்கள் மூலமாய் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகளை நம்ம ஆண்டவரிடத்தில் போய் சொல்லும்போது, நாம் ஆண்டவரிடத்தில் உதவிக்காக நிற்கும்போது கர்த்தர் கட்டாயமாய் அந்த தீமைக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்வார். அதுதான் சங்கீதங்களின் புஸ்தகம் நான் முதலாவது வாசித்த 124ஆம் சங்கீதத்தில் முதல் வசனத்தில் சொல்லுகிறார், மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமக்கு பக்கத்தில் இல்லாவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் அவர்கள் உயிரோடு நம்மை விழுங்கியிருப்பார்கள். மனுஷர்கள் நமக்கு விரோதமாக எத்தனையோ பேர் தீமை செய்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள், பொறாமை கொண்ட மனிதர்கள் இருக்கிறார்கள், கோபம் கொண்டவர்கள், எரிச்சல் கொண்டவர்கள், நம்மை தூஷிக்கிறவர்கள், நமக்கு விரோதமாய் தீவினைகளை செய்கிற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்புறாங்கன்னு தெரியும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் அந்த பிரச்சனையை ஆண்டவரிடத்தில் நாம் கொண்டு வர வேண்டும். மனுஷனை காட்டிலும் பெரிய தேவன் என் கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு, என்ற விசுவாசத்தோடு, ஆண்டவரே இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு வந்திருக்கிறது, நீர்தான் இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் கொடுக்கணும், இதை மேற்கொள்ள எனக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று சொல்லி அந்த மனுஷர்கள் மூலமாய் வருகிற அந்த போராட்டங்களிலே பயந்து போய் ஒடுங்கி போய் நாம் கலங்கி போய் நின்று விடாதபடி ஆண்டவரிடத்திலே சகாயத்தை நாம் தேடுவோம் என்றால் அவர் சொல்கிறார் பாருங்க, அப்படி நாம் அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலை தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கண்ணி தெரித்தது, என் ஆத்துமா தப்பிற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கும் கூட மனிதர்கள் மூலமாய் போராட்டங்கள் வருகிறதா? ஒருவேளை இது எப்படி போய் முடியுமோ நீங்கள் பயந்து போய் நிற்கிறீங்களா, கலங்கி போய் நிற்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு சகாயம் ஆண்டவரிடத்தில் உண்டு.
உனக்கு ஒத்தாசையும் உதவியும் ஆண்டவரிடத்தில் உண்டு. நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். நீங்கள் அந்த மனிதர்களுக்கு பயப்படாமல் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து அவரிடத்தில் உங்கள் பிரச்சனையை வந்து சொல்லுங்கள். அவர்கிட்ட உங்கள் போராட்டங்களை உபவாசத்தோடு கண்ணீரோடு நீங்கள் ஜெபித்து சொல்லுங்கள். நீங்கள் அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் பற்களுக்கு நாம் இரையாகி விடாதபடி தேவன் நம்முடைய அந்த கண்ணியை தெறிப்புண்டு போக செய்வார். அவர் நம்முடைய ஆத்மாவை தப்பிப்பார். அப்பொழுது சாத்தான் எதை வைத்து நம்மை பிடிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அந்த கண்ணி தெறிப்புண்டு நம்முடைய ஆத்மா பாதுகாக்கப்படும் என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். சாத்தான் நினைப்பான் மனுஷங்களை எழுப்பி இவனை நான் அழிச்சிடணும்னு நினைப்பான். ஆனால் நாம் கர்த்தரை சார்ந்து அவருடைய உதவிக்காக ஒத்தாசைக்காக நிற்கும் போது கர்த்தர் அதையே என்ன செய்கிறாரு, அந்த சத்துருக்களின் திட்டங்களெல்லாம் அவமாக்கி போட்டு அவர்களை கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்காமல், நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்காமல், நம்முடைய ஊழியத்தை ஒப்பு கொடுக்காமல் அதற்கு பதிலாக நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் தேவன் வைப்பாராம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், மனுஷனுக்கு பயப்படாதீங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நெகேமியாவின் புஸ்தகத்தில் நெகேமியா ஒரு காரியத்தை வந்து ஒரு பிரச்சனையை அவர் வந்து சந்திக்கிறாரு. எருசலேமின் அலங்கம் இடிந்து போய்விட்டது என்ற ஒரு செய்தியை பாபிலோனில் இருக்கிற நெகேமியா, கர்த்தருடைய பிள்ளையாகிய நெகேமியா கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டு அவர் பார்த்திங்கன்னா உட்கார்ந்து அழுது உபவாசித்து துக்கித்து அழுகிறார். என்னுடைய தேசமாகிய எருசலேம், இந்த இஸ்ரவேலிலே எங்களுடைய நகரமாகிய எருசலேம் மதில்கள் இடிக்கப்பட்டு அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதாமே என்று சொல்லி அந்நிய தேசத்தில் அடிமையாய் போயிருக்கிற நெகேமியா அதை கேட்கும் போது துக்கப்பட்டு அழுகிறார். இதற்காக ஏதாவது செய்ய வேண்டுமே என்று அவருடைய உள்ளம் பாரத்தால் நிரம்புகிறது. எருசலேமில் போய் நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் அவர் பல நாட்கள் அதற்காக ஜெபிக்கிறார், அழுது ஜெபிக்கிறார். ஜெபம் பண்ணிட்டு அவர் அர்த்தசஷ்டா என்ற அவருடைய ராஜாவிடத்தில் போய் நிற்கிறார். அவர் அரண்மனையிலே அந்த ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தார். அவர்கிட்ட போய் நிற்கும் போது நெகேமியாவின் முகம் ரொம்ப துக்கமாக இருக்குது. ராஜாவை களி பார்க்குற பானத்தை ஊற்றி கொடுக்கிறவர் தான் பானபாத்திரக்காரன். ஆனால் அவர் துக்கமாக இருந்தால் ராஜாவுக்கு அது தெரியும் போது ஒருவேளை ராஜா கோபப்பட்டு அவர் என்ன வேணாலும் செய்யலாம். இதற்காக அவர் மிகவும் பயந்து போயிருந்தார் ராஜா. ஆனால் கரெக்டாக ராஜா என்ன செய்தார், கண்டுபிடித்து நீ ஏன் இன்னைக்கு இப்படி துக்கமாக இருக்கிற, இது உன் மனசில் இருக்கிற துக்கமே ஒழிய வேறொரு துக்கம் இல்லை என்று சொல்லும் போது அவர் ரொம்ப பயந்தார். தான் மனதில் இருக்கிறதை சொல்லுவதற்கே பயந்தார். என் தேசம் இப்படி இருக்குது, நான் அதனால் அங்கே போகணும் அப்படின்னு கேட்குறதுக்கே அவர் பயந்தார். அந்த வசனம் சொல்லுகிறது 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நான் மிகவும் பயந்து. ஆனால் அவர் ஏற்கனவே ஆண்டுடைய சமூகத்தில் உதவிக்காக ஒத்தாசைக்காக ஏற்கனவே அவர் பல நாள் ஜெபித்து இருக்கிறார். அந்த 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உமது அடியானுக்கு காரியத்தை கைகுடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு ஒரு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும். முன்பாகவே அவர் ஜெபித்து விட்டு தான் ராஜா முன்னால் போகிறார். இப்போ ராஜாவுக்கு மேலே ஒரு பயம் இருக்குது, அவருக்கு ரொம்ப பயம் இருக்குது, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. ஆனால் அந்த பயத்தினால் அவர் அப்படியே தான் சொல்ல வந்த காரியத்தை சொல்லாமல் அடக்கி விடவில்லை. அதை தைரியமாக ஜெபம் பண்ணிட்டு தைரியமாக அவர் சொன்னார். கர்த்தர் அந்த ராஜாவுடைய கண்களில் இரக்கம் கிடைக்க செய்தார். அந்த ராஜா மனப்பூர்வமாய் நெகேமியாவை அனுப்பினார். நெகேமியா கேட்ட எல்லா உதவிகளையும் கொடுத்தார். நெகேமியா தான் எருசலேமின் அலங்கத்தை 52 நாட்களுக்குள்ளாய் அவர் கட்டி முடித்தார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்கும் முன்பாக ஒரு அதிகாரிகளோ ஏதோ ஒரு நபரோ யாரோ ஒரு காரியத்தினால நம்ம பயந்து போயிருக்கலாம். அவங்களை சந்திப்பதற்கே எனக்கு பயமாக இருக்கிறது, எனக்கு இந்த காரியம் நடக்கணும் ஆனால் பேசவே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பயந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பயத்துக்கு முன்பாக நாம் ஆண்டுடைய சமூகத்தில் அந்த காரியத்துக்காக நல்லா ஜெபம் பண்ணிடணும். ஊக்கமாக எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிக்க முடியுமோ ஜெபம் பண்ணிவிட்டு நாம் அதே மனிதர்கள் முன்பாக அதிகாரிகளாக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்களிடத்தில் போய் நாம் நின்று தைரியமாய் நம்முடைய காரியத்தை சொல்லும்போது கர்த்தர் அந்த இடத்துல நமக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை அன்றைக்கு நெகேமியா பயந்து போய் அதை சொல்லாமல் இருந்திருந்தால் எருசலேமிலே அன்றைக்கு ஒரு பெரிய தேவ திட்டமே தடுக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கி நீங்களும் நான் அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நம்ம எதை செய்யணும்னு ஆண்டவர் திட்டம் வச்சுருக்கிறாரோ அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும்.
நாம் மனிதர்களுக்கு பயந்து, சட்டங்களுக்கு பயந்து, எதிர்ப்புகளுக்கு பயந்து எதையுமே நம்ம செய்யாமல் போயிடக்கூடாது. ஆனால் அதற்கு முன்பாக, அவர்களை சந்திக்கும் முன்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு முன்பாக வந்து நில்லுங்க, என்னிடத்தில் உதவிக்காக நில்லுங்க, சகாயத்துக்காக நில்லுங்க, பல நாட்கள் அதற்காக ஊக்கமாய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அப்பொழுது கட்டாயம் தேவன் நமக்கு அதில் ஜெயம் தருவேன் என்று சொல்லுகிறார். அப்போ மனுஷனுக்கு பயப்படுற பயம் என்ற ஒரு பயம் வரும்போது நாம் அந்த பயத்திலேயே அடங்கிவிட்டால், செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் விட்டுவிட்டால், ஜெயிக்காமல் விட்டுவிட்டால் அது நமக்கு ஒரு கண்ணியாய் மாறிவிடும். ஆனால் ஜெபித்து நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் பிரசங்கி சொல்லியிருக்கிறார், தன் காலத்தை 12ஆம் வசனத்தில், தன் காலத்தை மனுஷன் அறியான், மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும், குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும், மனுபுத்திரர் பொல்லாத காலத்தில் சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். அடுத்து பிரசங்கி அதில் சொல்கிறாரு, குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போல, மச்சங்கள் வலையிலே பிடிபடுவது போல மனிதர்களாகிய நமக்கு இந்த பொல்லாத காலத்தில் நிறைய ஆபத்துக்கள் கண்ணியாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அது சடுதியிலே நம்மை அகப்படுத்துகிற கண்ணிகளாய் இருக்கிறது. நிறைய ஆபத்துக்கள், நிறைய மரண ஆபத்துக்கள். இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தால் நமக்கு பாதுகாப்பே இன்றைக்கு கிடையாது. பெண் பிள்ளைகளுக்கு கிடையாது, சிறு பிள்ளைகளுக்கு கிடையாது, யாருக்குமே இன்றைக்கு பாதுகாப்பு கிடையாது. நிறைய ஆபத்துக்கள் நாமே செய்திகளில் நிறைய கேள்விப்படுகிறோம். கொடிய ஆவிகளினால் உண்டாகிற மரணங்கள், விபத்துகள், பொல்லாத நோய்கள், இன்னுமாய் பயங்கரமான பேரழிவுகள் மூலமாய் ஆபத்துகள். எந்த நேரம் என்ன நடக்குமோ நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இது ஒரு கண்ணியை போல நமக்கு வந்து கொண்டிருக்கிறது, நமக்கு முன்பாய் ஒரு கண்ணியை போல ஆபத்துகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆபத்துகளுக்கு நாம் தப்பிக்க வேண்டும் என்றால், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும், எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு தேவன் பேசும்போது உங்கள் இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தி விடக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க 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 தேவனுக்கு பயந்து அந்த வார்த்தையின்படி நீங்கள் நடக்கணும். அப்பொழுது உங்களை கர்த்தர் இப்படிப்பட்ட ஆபத்துக்களுக்கு தப்புவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவர் சொல்றார், உன் பாவத்தை ஒரு நாள் நீ மறைக்காத, தேவனுக்கு முன்பாய் அறிக்கையிட்டு விட்டு விட்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கத்தை நீ பெற்றுக்கொள், இரக்கத்தை பெற்றுக்கொள். அது மாத்திரம் இல்லை, அவருக்கு பயந்து நட, அவருக்கு எப்பொழுது நீ பயந்து நட, பயந்து பாவத்தை விட்டு விலகி ஓடிரு. அப்பொழுதே நீ இந்த ஆபத்துகளில் சிக்கிக்கொள்ள மாட்டாய் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஆனால் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கிலே விழுந்து போவான். இந்த தீங்கு நமக்கு எப்போ வரும், எப்படி வரும் தெரியாது. எப்பொழுது நாம் தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாய் கர்த்தருக்கு முன்பாய் நிற்போம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆபத்துக்களுக்கு உங்களை கர்த்தர் தப்புவிப்பார். அது மாத்திரம் இல்லை, நீதிமொழிகள் அதாவது லூக்கா 21:36 ஆண்டவர் சொல்கிறார், 21:35 சொல்கிறாரு, பூமி மேல் குடியிருக்கிற எல்லார் மேலும் ஒரு கண்ணியை போல ஆபத்து வருகிறது. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தப்பணும்னு சொன்னால், தப்பி நம்ம மனுஷகுமாரனுக்கு முன்பாய் போய் நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்போ ஆண்டவர் அந்த கடைசி நாட்களில், இந்த பொல்லாத காலத்தில் நமக்கு கடைசி தலைமுறையாகிய நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நிறைய ஆபத்துக்கள், இந்த ஆபத்து கண்ணியை போல நமக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிறது. சாத்தான் யாரை விழுங்கலாம், யாருடைய ஆத்மாவை பறித்து கொள்ளலாம், யாரை மரணத்துக்குள்ளாக்கலாம், யாரை எந்த நேரம் பிடிக்கலான்னு சொல்லி நமக்கு முன்பாய் ஏராளமான ஆபத்துக்களை அவன் ஆபத்து என்கிற வலையை அவன் விரித்து வைத்திருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், இதில் விழாமல் இருக்கணும்னா நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. தனியாக ஆண்டவரை தேடி ஜெபம் பண்ணி விழித்திருங்க. குடும்பமாக ஆண்டவரை தேடுங்க, குழுக்களாக அவரை தேடி ஜெபம் பண்ணுங்க, சபையாக ஆண்டவரை தேடுங்க. அப்படி எப்பொழுதும் நீங்கள் ஜெபம் பண்ணி விழிப்புள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த தீங்கிற்கு நான் உங்களை தப்பித்துக் கொள்வேன்னு சொல்கிறார். எப்பொழுதும் நாம் பயந்திருக்க வேண்டும், எப்பொழுதும் நாம் ஜெபம் பண்ணி நாம் விழித்திருக்க வேண்டும் என்றதான்
சொல்கிறார், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருக்கிறது, அவருடைய நாமத்தில் இருக்கிறது. அதனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை உறுதியாக பிடிச்சிக்கோங்க. நமக்கு சகாயர் அவர் தான், நமக்கு உதவி செய்கிறவர் அவர் தான். மனுஷ பயமாக மனுஷர்கள் மூலமாய் போராட்டமாக நமக்கு உதவி செய்ய இயேசு வல்லவராக இருக்கிறார். இயேசு வல்லவராக இருக்கிறார். பண ஆசை, பொருள் ஆசை என்ற பாவ போராட்டங்களா நமக்கு உதவி செய்ய இயேசு வல்லவராக இருக்கிறார். அடுத்து ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஆபத்துக்கள். இந்த ஆபத்துக்கள் அந்த நாமும் நம்முடைய சந்ததிகளும் தப்புவிக்கப்பட வேண்டுமா, நம்ம ஆண்டவர் சகாயராக இருக்கிறார். நாம் அவருக்கு பயந்து நடப்போம், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருப்போம். கர்த்தர் நம்மை சொல்ல வைப்பார், கண்ணி தெரித்தது, நாங்கள் தப்பினோம் என்று சொல்லி. வேடருடைய கண்ணிக்கு தப்பின ஒரு குருவியை போல இன்னைக்கு நம்முடைய ஆத்மாவை தப்பு வைக்க நம் தேவன் ஜாக்கிரதையாய் நாம் இருக்கும்படி நம்ம எச்சரிக்கிறார். நமக்கு அப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுக்கிறார். அதற்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பி நாம் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என் தேவனிடத்தில் எங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளும் சகாயம் ஒத்தாசையும் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. சாத்தான் ஒரு வேடருடைய ஆண்டவரே வலையிலே ஒரு குருவியை சிக்க வைப்பதற்காக வைக்கிற கண்ணியை போல எங்களையும் ஏசப்பா எத்தனையோ கண்ணிகளை விளை வைப்பதற்காக பண ஆசை என்கிற கண்ணிகளை, பொருள் ஆசை என்கிற கண்ணியை, மனுஷனுக்கு பயப்படுற பயம் என்கிற கண்ணியை, இந்த கடைசி நாட்களின் ஆபத்துக்களாகிய கண்ணிகளை எங்களுக்கு முன்பாக, எங்கள் குடும்பத்துக்கு முன்பாக, எங்கள் சந்ததிகளுக்கு முன்பாக அவன் வைத்திருக்கிறான் ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை கேட்கிற நாங்கள் ஒருவர் கூட இந்த கண்ணியிலே சிக்கிவிடாதபடி அப்பா எங்களை நீ பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்காக இன்றைக்கு உடைய ஒத்தாசை நாங்கள் நாடி வருகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில சாத்தான் வைக்கிற எல்லா கண்ணிகளும் இயேசுவின் நாமத்தினாலே தெரிப்புண்டு போகட்டும். எங்களுடைய ஆத்துமா தப்புவிக்கப்படட்டும். உங்களுடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்கி எங்களை அழிவுக்கு நீ தப்புவிக்கிறீர் என்று வார்த்தை சொல்லுகிறதப்பா. அப்படியா என்னுடைய வார்த்தையை கேட்கிறங்க எல்லாரையும், எல்லா கண்ணிகளுக்கும் நீ தப்புவிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.